ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அங்கே நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நேரவல், எபிசோட் 68. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கு அவந்திகா ஆதியிடம் மித்ராவை பற்றிய அனைத்தையும் கூறிக்கொண்டிருந்தாள். சார், நீங்கள் நினச்சிட்ருக்க மாதிரி அன்னைக்கு நடந்த பாம் பிளாஸ்ட்ல இருந்து மித்ரா நல்லபடியாலாம் வெளியே வரல சார் என்று சொல்ல, அதை கேட்ட ஆதியின் முகம் ஒரு நொடி மாறியது. ஏனென்றால் இப்பொழுது வரையிலும் ஆதிக்கு அந்த சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருந்தது. எப்படி அந்த பாம் பிளாஸ்டிலிருந்து மித்ரா தப்பித்தாள்? ஒருவேளை அவள் அந்த காரிலேயே இல்லையா? அப்பொழுது அந்த காரில் இருந்த அந்த பெண்ணின் உடல் யாருடையது என்ற பல கேள்விகள் அவனுள் இருந்து கொண்டேதான் இருந்தது. அதில் அவன் அமைதியாக அவந்திகாவை பார்த்து கொண்டிருக்க, மேலும் தொடர்ந்தவளோ, அன்னைக்கு அந்த காரில் மித்ரா வந்துட்டு இருக்கும் பொழுதே அந்த காரில் பாம் இருக்கிறத பார்த்துட்டாங்க. அப்புறம் அவங்களோட சீக்ரெட் செக்யூரிட்டி டீமுக்கு அதை இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு அவங்கள அலர்ட்டாக இருக்க சொன்னவங்க அந்த காரை ஆட்டோமேட்டிக் டிரைவிங் மோடில் போட்டுட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்க அந்த கார்லேருந்து கீழே குதிச்சிட்டாங்க என்று அவந்திகா சொல்ல, அதை கேட்ட ஆதியின் இதயம் ஒரு நொடி நின்று தொடித்தது. ஆனால் அவங்க விழுந்த இடத்துல தெரியாதனமா அங்கே இருந்த ஒரு கல்லில் அவங்க தலைப்பட்டு அவங்களுக்கு நல்லா அடிபட்டு அவங்க அந்த இடத்துலையே மயங்கிட்டாங்க. ஆனால் எப்போவுமே அவங்க சேஃப்டிக்காக அவங்கள சுற்றி இருக்கிற அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அன்னைக்கும் அவங்க அலர்ட்டை பார்த்துட்டு உடனே வந்து அவங்கள அங்கேருந்து தூக்குனதுனால அவங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களோட சீக்ரெட் பேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த சீக்ரெட் பேஸ் யாருக்கும் தெரியாது. அதே சமயம் அவங்க மித்ரா கண்விழிக்கிற வரைக்கும் அவளை பற்றி வேற யாருக்கும் சொல்லவும் கூடாது. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாலும் அது மித்ராவோட ஆர்டர் படி தான் செய்வாங்க. ஸோ மித்ரா கண்விழிக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட இருந்த டாக்டர்ஸ் டீமை வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க என்று சொன்னவள் ஆதியை ஒரு நொடி பார்த்துவிட்டு, மித்ரா கண்விழிக்க 3 மாதம் ஆச்சு சார். அந்த ஆக்சிடெண்ட்லேயே கோமாக்கு போயிட்டா என்று சொல்ல, அதை கேட்ட ஆதியின் இதயம் ஒரு நொடி நின்றது. அதில் அவன் சிறு அதிர்ச்சியுடன் அவந்திகாவை பார்த்து கொண்டிருக்க, மேலும் தொடர்ந்த அவந்திகாவோ, ஆனால் அந்த டைமில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, அதுவும் ட்வின்ஸ். அவள் வெளியே குதிக்கும் பொழுது அவள் தலையில் மட்டும் இல்லை, அவள் வயிற்றுலையும் கூட லேசாக அடிபட்டிருந்தது. ஆனால் மிராக்கலான விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு அதனால் எதுவும் ஆகலை. அவள் கண்விழிக்காத அந்த 3 மாதமும் ஐவி மூலமாக தான் அவளுக்கும் குழந்தைக்கும் தேவையான எல்லா மெடிசன்ஸும் கொடுக்கப்பட்டுச்சு. 3 மாதம் கழித்து மித்ரா கண்விழிக்கிற வரைக்கும் கூட அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறது அவளுக்கே தெரியாது. அவள் கண்விழிச்சு இந்த நியூஸை கேட்டப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதை உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினச்சா. அப்போது நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் ஆகியும் அவளை தேடி வரலன்னு யோசிச்சப்ப தான் நீங்கள் அவள் இறந்துட்டதா நினச்சிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சது. அவள் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்துலேயும் சோகத்துலேயும் எல்லாரும் இருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டவ 3 உயிராக உங்கள் எல்லாரும் முன்னாடியும் வந்து நின்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சா. ஆனால் அப்போதான் அவளுக்கு வேற ஒரு உண்மை தெரிஞ்சுது. அதுதான் அவள் ப்ரெக்னன்சியில் இருந்த காம்ப்ளிகேஷன். அவளோட ஹெல்த் கண்டிஷன் அப்போ இருந்த நிலைமையில் அவளால் ஒரு பேபியவே அப்போ சுமக்க முடியாது. அப்படி இருந்த சுச்சுவேஷனில் அவள் வயிற்றில் இருந்ததோ ட்வின்ஸ். நிச்சயம் அந்த குழந்தை வளர்ந்தா அது மித்ராவுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதனால் அந்த குழந்தைங்களை அபார்ட் பண்ண சொல்லி அங்கே இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்காத மித்ரா எனக்கும் சரி என் குழந்தைங்களுக்கும் சரி எதுவும் ஆகாதுன்னு ஸ்ட்ராங்காக சொன்னவ நிச்சயம் குழந்தைகளை அபார்ட் பண்ண சம்மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவள் அனுபவித்த வலி கொஞ்சம் நஞ்சம் இல்லை என்று சொன்னவள் தன் கையில் இருந்த ஒரு பென்டிரைவை ஆதியின் முன்னால் நீட்டி, மித்ரா ஒரு ரூமில் உங்களோட ஃபோட்டோவை மாட்டி வச்சிருப்பா. அவளுக்கு எப்போல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுதோ அந்த ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பா. அந்த ஃபோட்டோவில் ஒரு கேமராவும் வச்சுருந்தா. அவள் எப்போல்லாம் வந்து உங்ககிட்ட பேசுகிறாளோ அது எல்லாத்தையும் அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணும்.
அப்படி ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை இந்த பென்ட்ரைவில் ஏற்றி அவள் டெலிவரிக்கு முன்னாடி இதை என்கிட்ட கொடுத்தா. ஒரு வேளை இந்த டெலிவரியில் நான் இறந்துட்டேன்னா இந்த பென்ட்ரைவை மட்டும் என் தேவ்கிட்ட கொடுத்துட்டுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தா. அதை கேட்டு நான் கூட சொன்னேன், நீ ஏன் அவங்க யார்கிட்டயுமே இதை பற்றி சொல்லலைன்னு கேட்டதுக்கு அவள் என்ன சொன்ன தெரியுமா? ஏற்கனவே அவங்க நான் இறந்துட்டேன்னு நினச்சி கவலையில் இருக்காங்க. இப்போ நான் போயிட்டு நான் உயிரோடு தான் இருக்கேன், ஆனால் நான் சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆகிட்டா மறுபடியும் என்னோடய இழப்பை அவங்களால தாங்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இறந்து போனவளாவே இருந்துட்டு போகிறேன். வேலை நான் செத்ததுக்கப்புறம் என் குழந்தைங்க அவங்களுக்கு கிடைச்சா நிச்சயம் அது அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகாது. ஒரு வேளை நான் சரியாயிட்டேன்னா இந்த பென்ட்ரைவை எரிச்சிடு என்று மித்ரா அன்று சொல்ல, இன்று அந்த பென்ட்ரைவை ஆதியின் கையில் கொடுத்த அவந்திகாவோ இதை அவள் என்கிட்ட எரிச்சிட சொன்னான், அவளுக்கு எதுவும் ஆகலைன்னா. ஆனால் ஏனோ இதை எனக்கு எரிக்க தோணலை. ஏன்னா இதில் இருக்கிறது மித்ராவோட வலிகள். நிச்சயம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இதை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட அவள் குழந்தைகளை என்கிட்ட விட்டுட்டு உங்களை பார்க்க வந்தா. ஆனால் போன வேகத்தில் திரும்பி வந்தவ இனி நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது போயிடலாம் சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம்தான் ஊட்டி. அதுலேருந்து 4 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நான் கூட கேட்டேன், ஹஸ்பண்டை பார்க்க போனியே நீ பாத்தியான்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. இனி நான் தனியாக தான் என் குழந்தைங்களை வளர்க்க போகிறேன்னு சொல்லிட்டான். இதை பற்றி வேறு எதுவும் கேட்க வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால் நானும் அதை பற்றி எதுவும் கேட்கல. ஆனால் அன்னைக்கு ஏன் அவள் உங்களை பார்க்க வந்து திரும்ப வந்தான்னு எனக்கு தெரியாது. நான் ஆரம்பத்துலேருந்தே மித்ரா கூட இருக்கலை. மித்ரா கண்விழிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு மித்ராவை தெரியும். அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையெல்லாம் நான் அவங்க கூட இருந்த அவளோட சீக்ரெட் டீம் கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் சார் நான் இப்போவும் உங்ககிட்ட சொல்கிறேன். மித்ரா வேணும்னே உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் மறைக்கலை. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவள் ஏன் மறைச்சான்னு எனக்கு தெரியும். அதுக்கான காரணத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவள் ஏன் மறைச்சான்னு எனக்கு தெரியல. அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 5 வருஷத்துலேயும் அவள் உங்களை நினச்சி அழாத நாளே கிடையாது. அவள் உங்களை ரொம்ப காதலிக்கிறா சார். இதுக்கு மேலேயும் அவளை அழ வைக்காதீங்க. மித்ரா என் லைஃப்பில் நிறைய விஷயம் செஞ்சுருக்கா. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் கூட மித்ரா தான். அவளுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்த எனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கையை கொடுத்ததே அவள் தான். எந்த ஒரு தகுதியும் பார்க்காம என்னை அவள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டா. அவள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல சார். அதனால தான் உங்ககிட்ட பேச வந்தேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க என்று சொன்னவள் அங்கிருந்து கீழே சென்று விட்டாள். அவள் சென்ற பெண்ணும் கூட அதே இடத்தில் அதிர்ச்சியுடன் நின்றிருந்தான் ஆதி. அவன் கையில் இருந்த அந்த பென்ட்ரைவை ஒரு முறை பார்த்தவன் வேகமாக குழந்தைகள் இருக்கும் அறைக்கு சென்று தன் லேப்டாப்பை எடுத்து வந்தவன் அதில் அந்த பென்ட்ரைவை போட்டுவிட்டு அதை பார்க்க ஆரம்பித்தான். அதில் முதலில் தோன்றியது மித்ராவின் வீடியோ தான். தலையில் கட்டுடன் ஒரு மெல்லிய சுடிதாரில் அமர்ந்திருந்தாள். அவளின் முகத்தில் புன்னகை இருந்தது. அவளின் கண்கள் கலங்கி இருந்தது. தேவ் உனக்கு தெரியுமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இதை இப்போவே உன்கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருக்கு தேவ். ஆனால் என்னால் முடியல. நம்ம குழந்தைங்க தேவ் என்று அவளின் வயிற்றை தொட்டு காட்டியவள் இப்போ மட்டும் அந்த பாம் பிளாஸ்ட் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா இந்த மொமெண்ட்டை நம்ம எவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம்ல தேவ் என்று சொன்னவளின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. அதில் ஆரம்பித்து அவளின் ஸ்கேன் ரிப்போர்ட், குழந்தையின் சிறு சிறு அசைவு என்று அனைத்தையும் அவனிடம் கூறுவது போல் அவனின் போட்டோவை பார்த்து கூறிக்கொண்டிருந்த அத்தனையும் வீடியோவாக ரெக்கார்ட் ஆகியிருந்தது. அவளின் ஒவ்வொரு சொல்லும் ஆதியின் உடலை ஒரு நொடி சிலிர்த்து அடங்க செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தைகள் அசையும் பொழுது அவள் வயிற்றில் ஏற்பட்ட வலியை தாங்க முடியாமல் அவள் கதறி அழுவதை பார்த்தவனுக்கு இதயம் ரணமாக வலித்தது.
அத்தனை வழியிலும் கூட அவள் தேவ் தேவ் என்று கத்துவதை பார்த்தவனுக்கு ஒரு நொடி உலகமே இரண்டதை போலிருந்தது. அவளின் அந்த வார்த்தைகளை கூறியது. அப்பொழுது அவள் தன்னை எந்த அளவிற்கு தேடி இருக்கிறாள் என்று. உயிருக்குயிராய் காதலிக்கும் கணவன் இருந்தும், அத்தனை பெரிய குடும்பம் இருந்தும், அவள் மேல் அன்பு மழையை பொழிந்தும் கூட, பிரசவ காலத்தில் துணைக்கு கூட யாரும் இல்லாமல் ஆதரவற்றவளாய் உயிர் வலியில் துடிக்கும் அவளின் மனம் எத்தனை வேதனைப்பட்டிருக்கும் என்பதை உணர்ந்தவனுக்கு அவனின் இதயத்தை யாரோ பிடுங்கி எறிவதைப் போல் வலி தோன்றியது. ஒரு முறை 2 முறை அல்ல, அந்த 7 மாதங்களில் மித்ரா அதுபோல் பல முறை வலியை அனுபவித்திருந்தாள். ஒவ்வொரு முறையும் தேவ் தேவ் என்று அவனின் பெயரை மந்திரம் போல் உச்சரித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த அந்த 6 அடி ஆண்மகனும் கலங்கிதான் போனான். அழுது கொண்டிருந்த அந்த வீடியோ மாறி மித்ராவின் சிரித்த முகம் தெரிந்தது. அதில், தேவ், இன்னும் 2 நாள் தான், 2 நாளில் நம்ம பசங்க இந்த உலகத்துக்கு வந்துடுவாங்க. அப்போது நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியல தேவ். ஆனால் சாக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் சாக விரும்பலை தேவ். எனக்கு நம்ம பசங்க கூடவும் உன் கூடவும் வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நான் செத்துட்டேன்னா, நீ தான் நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் தேவ். நான் உயிரோடு இருந்தோம் ஏன் உன்கிட்ட வரலன்றதுக்கான ரீசன் இந்த வீடியோவை பார்க்கும்போது உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் உயிரோடு இல்லைனா மட்டும்தான் இந்த வீடியோ உன் கைக்கு கிடைக்கும். நான் இல்லைனா என்னை நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காம நம்ம குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும் தேவ். எனக்கும் சேர்த்து ஒரு அம்மாவுக்கான அன்பை அவங்களுக்கு நீ கொடுக்கணும். எனக்கு தெரியும் என்னோட இழப்பு எல்லாருக்கும் பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். மேகா, தர்ஷுலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் எல்லாரையும் பார்த்துக்கோ தேவ். நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். இந்த பாம் பிளாஸ்ட் எப்படி நடந்தது, அதுக்கு யார் காரணம், இது எதுவுமே எனக்கு தெரியாது தேவ். ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோ. இனி யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது தேவ். குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோ தேவ் என்று அழுது கொண்டே சொன்னவள் திடீரென்று அவனை முறைத்து, நான் இல்லைங்கிறதுக்காக வேற கல்யாணம்லாம் பண்ணிக்கணும்னு நினைக்காத தேவ். செத்தே போனாலும் கூட நான் மட்டும்தான் உனக்கு பொண்டாட்டி, வேற யாரையும் என் இடத்துல வைக்க நினைக்காத என்று அழுது கொண்டே மிரட்டினாள் மித்ரா. பின் கண்ணீருடன் அவனை பார்த்தவள், உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தேவ். என் மனசு உன்னை எவ்வளோ தேடுது தெரியுமா? கடைசியா உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரே ஒரு ஹக் கிடைக்காதான்னு ஏங்குது. ஐ மிஸ் யூ தேவ் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோ தேவ். நீயும் பத்திரமா இரு. உங்கள் 3 பேரோடவும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தேவ், எனக்கு அதுதான் வேணும். குட் பை தேவ், ஐ மிஸ் யூ ஸோ மச் என்று சொன்னவள் திடீரென்று தேவ் என்று பெரும் குரல் எடுத்து கத்தினாள். மித்ராவிற்கு பிரெக்னன்சி பெயின் வந்திருந்தது. அதில் வலி தாங்க முடியாமல் அவள் துடிப்பதை அந்த திரையில் பார்த்த ஆதியோ அசைவற்று அமர்ந்திருந்தான். அவளின் அத்தனை வலியையும் கண்ணெதிர பார்த்தவன் செத்தே விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு மேலும் அந்த வீடியோவை பார்க்க முடியாதவன் சட்டென்று தன் லேப்டாப்பை மூடிவிட்டு வேகமாக கீழே ஓடினான். வேகமாக கீழே வந்தவன் மித்ராவின் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல, அங்கோ காய்ச்சலின் காரணமாக அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் மித்ரா. வேகமாக அவள் அருகில் சென்று படுத்தவன் அவளை தன்னோடு இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் கழுத்தில் முகம் போதைதான். சற்றென்று நிகழ்ந்த இந்த நிகழ்வில் வேகமாக கண்விழித்த மித்ரா ஒரு நொடி அதிர்ந்து பார்க்க, அதன் பின் தன்னை அணைத்திருப்பது தன்னவன் என்பதை உணர்ந்தவள் புரியாமல் விழித்தாள். திடீரென்று கிடைத்த அவனின் இந்த அணைப்பு அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும், ஆனால் ஏன் இப்படி இருக்கிறான் என்று புரியாமல் உணர்ந்தவளின் உடல் ஒரு நொடி நடுக்கம் கொண்டது. அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்திருந்தவனின் கண்களில் இருந்து வழிந்த அந்த கண்ணீர்
அவள் கழுத்தில் பட அதை உணர்ந்ததால் மித்ராவின் உடல் நடுக்கம் கொண்டது. ஆம், ஆதி அழுது கொண்டிருந்தான். அவன் பெற்றவர்களின் இழப்பை 10 வயதிலே பார்த்தும் கலங்காதவன். சிறு வயதில் ஒருவன் படக்கூடாத அத்தனை கஷ்டத்தையும் பட்டவன். தங்கை தம்பிகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவர்களை அரவணைத்த பொழுது கலங்காதவன். ஏன், அவன் உயிருக்கு உயிராக காதலித்தவள் அவனை வேண்டாம் என்று விட்டு சென்ற பொழுதும் கலங்காதவன். அவள் இந்த உலகத்திலேயே இல்லை, இறந்து விட்டாள் என்று அவனின் சொந்த குடும்பமே கூட சொல்லும் பொழுதும் அதை இல்லை என்று மறுத்தவன். இல்லாமல் தவித்தானே தவிர அவன் கண்கள் இருந்து ஒரு துளி கண்ணீர் அப்பொழுதும் வரவில்லை. ஏன், மித்ரா 5 வருடங்களாக அவன் குழந்தைகளை அவனிடமே காட்டாமல் மறைத்து வளர்த்திருக்கிறாள் என்று தெரிந்த பொழுதும் கூட அதை நினைத்து உயிர் வேதனை கொண்டானே தவிர அப்பொழுதும் அவன் கண்கள் கலங்கவில்லை. இப்படி பல வழிகளை பார்த்தும் எதற்கும் கலங்கிடாதவன் இன்று தன் அவளின் வலியை பார்க்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தான். அவன் அழுகிறான் என்பதை உணர்ந்த மித்ராவிற்கு நன்றாகவே தெரியும். இதுவரையில் அவன் அழுது அவள் பார்த்தது என்ன, கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்படி இருக்கையில் அவன் இப்படி திடீரென்று அழுகும் காரணம் புரியாது தவித்தவள் கண்களும் கலங்கிதான் போனது. அதில் சட்டென்று தன் கழுத்திலிருந்து அவனின் முகத்தை பிரித்தவள் அவன் முகத்தை தன் கைகளில் தாங்கி, என்னாச்சு தேவ், ஏன் அழற என்று கேட்டவளின் குரலிலோ அத்தனை பதற்றம். சாரிடி என்று அவன் சொல்ல அதில் புரியாமல் அவனை பார்த்தாள் மித்ரா. எதுக்கு தேவ் என்று அவள் கேட்க அவன் கைகளில் இருந்த அந்த பென்டிரைவை அவளிடம் காண்பித்தான் ஆதி. அதை பார்த்த மித்ராவிற்கு அனைத்தும் புரிந்தது. அதிர்ச்சியுடன் அந்த பென்டிரைவை பார்த்தவள், இதனை பாத்தியா என்று கேட்க ஆமாம் என்று தலையசைத்தான் ஆதி. அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டவள் அவனை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு, ஒன்றும் இல்லை ஆதி, இப்பதான் நான் நல்லா இருக்கேன்ல என்று சொல்ல, நீ அப்போ என்ன தேடனல்லடி என்று கேட்டான் ஆதி. அதில் சட்டென்று மித்ராவின் கண்கள் கலங்கிவிட்டது. தான் அழுவதை பார்த்து அவள் கஷ்டப்படுகிறாள் என்பதை உணர்ந்த ஆதியோ சட்டென்று தன் கண்களை துடைத்தவன் அதற்கு மேலும் அவள் அழுவதை பார்க்க முடியாமல் அவள் இதழை சிறை செய்தான். மூச்சு முட்டும் அளவிற்கு அவளை முத்தமிட்டு விடுவித்தான் ஆதி. அந்த முத்தத்தில் மித்ராவும் கலந்தேதான் இருந்தாள். இந்த 1 வாரம் அவனின் அந்த ஒதுக்கம், வெறுப்பு என அனைத்திலையும் நினைத்து வாடிக்கொண்டிருந்தவளுக்கு அவனின் அந்த முத்தம் தேவையானதாக இருந்தது. முத்தமிட்டு அவளின் விழியை பார்த்தவன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னை தேடி வந்தவ ஏண்டி என்னை பார்க்காம போன என்று கேட்க, அவனை அமைதியாக பார்த்தவளோ எல்லாத்தையும் சொன்னாளா என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தான் ஆதி. அன்னைக்கு உன்னை பார்க்க தான் தேவ் ஆசையாக வந்தேன். முதல்ல வீட்டுக்கு தான் வரேன்னு நினச்சேன். ஆனால் அந்த டைமில் நீ ஆஃபீஸில் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்தேன். நான் காரை உள்ளே கொண்டு வரத்துக்கு முன்னாடியே நீ அவசரமாக வெளியே போன. சரின்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கறதுக்காக நானும் உன் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் உன் மேலே அந்த அட்டாக் நடந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு ஒரு 9 மணிக்கு என்னதான் உன்னை அட்டாக் பண்ண வந்தவங்களால உனக்கு ஒன்றும் ஆகலைனாலும் அவங்க எல்லாரையுமே நீ அழிச்சிட்டனாலும் அதை பார்த்து எனக்கு பயமாக தான் தேவ் இருந்துச்சு. என் வாழ்க்கையில் ஒரு மகளா, மனைவியா, மருமகளா, அக்காவா, அண்ணியா, தங்கச்சியா, இப்படி எந்த ஒரு இடத்துலையுமே பயப்படாதண்ணா ஒரு அம்மாவா அந்த செகண்ட் பயந்தந்தே. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், யார் எந்த பக்கம் இருந்து எப்படி வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாத ஒரு இடத்துல நம்ம குழந்தைங்களோட லைஃப்பை ரிஸ்கில் வைக்க ஒரு அம்மாவா நான் விரும்பலை தேவ் என்று மித்ரா சொல்ல குறுக்கிட்ட ஆதியோ, நம்ம வீட்டில் தானடி குழந்தைங்க இருக்க போகிறாங்க என்று கேட்க, அதை கேட்டு விரக்தியாக சிரித்த மித்ராவோ, நம்ம வீட்லையா? முதல்ல நமக்கு பாதுகாப்பு இல்லாத இடமே அதுதான்.
மித்ரா ஏன் அவர்களின் வீட்டையே அவர்களுக்கு பாதுகாப்பற்ற இடம் என்று சொல்கிறாள்? அப்படி அவர்களின் வீட்டில் அவளுக்கு என்ன நேர்ந்தது? தான் இல்லாமல் மித்ரா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்ட ஆதி அடுத்து என்ன செய்ய போகிறான்? மித்ராவிற்கு நடந்த அந்த பாம் பிளாஸ்டிற்கு காரணம் யார்? மித்ரா குழந்தைகளின் நலனுக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன் என்று சொல்வதற்கு ஆதியின் பதில் என்ன? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.